ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷி கிச்சன். இப்போது அத்திப்பழம். இந்த அத்திப்பழத்தில் நார் சத்து, பொட்டாசியம், கால்சியம் எல்லா விட்டமின்களும் நிறைஞ்சிருக்கு. இது வாரத்தில் நம்ம ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அத்திப்பழத்தை இப்போ ஜூஸ் தான் போட போகிறோம். இது ரொம்ப ரொம்ப பழமாயிட்டாலும் போடக்கூடாது, ஏன்னா அதில் பூச்சி இருக்கும். கொஞ்சம் மீடியம், அதான் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்ததுன்னா அதில் ஜூஸ் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பழத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே அது விதையெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இதே போல் அரிஞ்சு போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா மேலே இருக்கிற அந்த தோல் லைட்டாக சீவிட்டு கூட போட்டுக்கலாம். இந்த பழத்தில் அதிகப்படியான நார் சத்து இருக்குது, கால்சியமும் இருக்குது, பொட்டாசியமும் இருக்குது. நமக்கு வாரத்தில் இது கம்பல்சரி 2 ட்ரிப்பு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது தோல் லேசாக தான் இருக்கும். தோலோடு கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எடுக்கிறத பற்றி காட்டுறேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. இதே போல் எடுத்துட்டும் போட்டுக்கலாம். நம்ம இதை ஃபில்ட்ரு கூட பண்ண தேவையில்ல. இந்த பழத்தை அப்படியே மிக்சியில் அடித்தோம்னா நல்லா நைஸாக ஆகிடும். மற்ற பழம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரிலாம் இது பண்ண தேவையில்ல. இந்த பாருங்கள், இந்த கலரில் இருக்கணும் அத்திப்பழன்றது. நம்ம ஜூஸ் போட சொல்ல நமக்கு இந்த கலரில் இருக்கணும். அப்போ தான் இந்த ஜூஸும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 3 பழம் போட்டிருக்கேன். 3 பழத்துக்கு பால் இது ஆற வச்ச பால் ஒரு 150 ml இருந்தால் போதும். 3 பழத்துக்கு 150 ml மில்க்கு. இப்போது தேவையான சுகர் அப்படியே நம்ம அடித்து அப்படியே தான் ஊற்றி குடிக்க போகிறோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது சூப்பரான அத்திப்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுது. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி இந்த கலர் பார்க்க சொல்ல குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, சின்ன சின்ன கிளாஸில் ஊற்றி அதில் நம்ம ஐஸ்கிரீம் குச்சி மாதிரி வச்சு உள்ளே வச்சிட்டோம்னா, எடுத்து கொடுத்தோம்னா அவங்க ஐஸ் மாதிரி நினச்சி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியும் கொடுக்கலாம். இப்போ ஹெல்த்தியான விட்டமின் நிறைந்த ஜூஸ் இப்போ ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீயும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்